ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான வீடியோ பார்த்திங்கன்னா, நியூவாக வர்ற ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலக்ஸி ஆட்ஸ்னால் என்ன, அந்த கம்பெனியில் என்ன தான் ஒர்க் பண்ணணும், எப்படி பண்ணணும், இன்கம் எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா, இப்படி நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் யாரையாவது நியூவாக ரெஃபர் பண்ண போகிறீங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது கேலக்ஸி ஆட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேலக்ஸி ஆட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி நெட்வொர்க். சரிங்களா? இதில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது கேலக்ஸி ஆட்ஸ். சரிங்களா? இந்த கேலக்ஸி ஆட்ஸில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சோஷியல் மீடியா ஆப் மூலமாக யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத இங்கே எல்லா உள்ள லீடர்ஸுமே உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட டைமை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கேலக்ஸி ஆட்ஸில் எந்த மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் எங்களோட கேலக்ஸி வெப்சைட். சரிங்களா? எங்களோட கேலக்ஸி வெப்சைட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ கேலக்ஸி ஆட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஏர்ன் மணி இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆஃபர் வால் டாஸ்க். சரிங்களா? இந்த ஆஃபர் வால் டாஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஃபுல் ஒர்க் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வால்லையே நம்ம டைம் வால், இந்த டைம் வாலில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டைம் வால் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த டைம் வாலில் அப்லோட் பாயிண்ட்ஸ், பெண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அப்லோட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 0 இருக்குது. ஏன்னா நாங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உடனே வித்ட்ரா பண்ணிடுவோம். பெண்டிங்கில் உள்ளது நம்ம பண்ண டாஸ்க் வந்து ஒரு சில டாஸ்க் உடனே அப்லோட் ஆகி டேரெக்டாக அப்லோட் ஆகி பாயிண்ட்ஸ்க்கு வந்துடும். ஒரு சில டாஸ்க் வந்து ஒரு டைம் லிமிட்க்கு அப்புறம் தான் அது அப்லோட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பான பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்வே, டாஸ்க், ஆஃபர், கிளிக்ஸ் இந்த மாதிரி 4 டைப்பில் டாஸ்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, சர்வேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இத்தனை நிமிஷம் கொடுத்து அவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா சர்வே மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம். சரிங்களா? புரிஞ்சவங்க மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணும்போதோ சில மிஸ்டேக் இருந்தாலும் உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதனால் சர்வே ஈஸியாக புரியும், நல்லா கிளியராக அட்டன் பண்ணுவோம், கிளியராக புரியும் அவங்களுக்கு மட்டும் சர்வே அட்டன் பண்ணுங்கள். மற்றவங்கெல்லாம் டாஸ்க் அண்ட் ஆஃபர்ஸ் கிளிக்ஸே பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். இதில் அன்லிமிட்டட் டாஸ்க், அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் தான். ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு 14, 21 பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இந்த இருக்குது பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட் இருக்குது, 21 பாயிண்ட் இருக்கும். சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800, 7000, 182 இங்கே பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸில் இருக்குது. இதில் நீங்கள் எந்த டாஸ்க் வேணால் பண்ணலாம். இந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத லீடர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி தந்துடுவாங்க. டெய்லி ஜூம் மீட்டிங் எடுத்து அதில் வீடியோ ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருவாங்க இந்த டாஸ்க் எப்படி பண்ணணுங்கிறதையும். சரிங்களா? ஒவ்வொரு டாஸ்க்கையும் லீடர்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுக்கான குரூப்பில் உங்களோட லீடர்ஸ் வந்து உங்களோட குரூப்பில் வந்து எந்த டாஸ்க் எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்புக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டெலிகிராமில் போயிட்டு இதை நீங்கள் இந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி சில டாஸ்க் இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலே இந்த டாஸ்க் அப்லோட் ஆயிரும். சரிங்களா? இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். வாட்ச் 1 மினிட் வீடியோ தான். இந்த டாஸ்க் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வியூ பண்ணி உள்ளே போகிறீங்க, அந்த வீடியோ 1 நிமிஷம் பார்க்குறீங்க, அப்புறம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிங்க, உங்களுக்கு 21 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதுலேயும் அதிகமான டாஸ்க்கும் இருக்குது. நீங்கள் 1 பை 1 பார்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு 420 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு வந்தாலே 84 பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் இமெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வியூ பண்ணிட்டு இதில் போய்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 560 பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு ரேட்டிங்ஸ் கொடுக்குறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது, ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுறது. அப்போ வாட்ச் 1 மினிட்லேயே 35 பாயிண்ட்லாம் இருக்கும். ஜஸ்ட் சேம் தான், ஒரு நிமிஷம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுலேயே 14 பாயிண்ட்டும் இருக்குது, 21 பாயிண்ட் இருக்குது, 35 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இங்கே கொட்டி கிடக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டாஸ்க்கை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க்கான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்டுக்கு 55 பைசா கணக்கில் 500 அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மந்த் ஃபுல்லாக டாஸ்க் பண்ணிவிட்டு மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ உங்களுக்கு கேலக்ஸி வெப்சைட்டில், அதாவது நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணுவீங்க. நீங்கள் அப்லோட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் பண்ணிவிட்டு 500 பாயிண்ட் இதில் ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த டைம் வாலில் இந்த 3 கோடை கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிடணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிடணும். இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது எப்போல்லாம் அப்லோட் பாயிண்டில் 500 வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உடனே இதில் வித்ட்ரா கொடுத்துடணும். இப்போ
பண்ணணும். எனக்கு 100 தான் இருக்கிறனால நான் இப்போ வித்ட்ரா பண்ண முடியாது. மினிமம் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் அப்ரூவ்டில் ரீச் ஆயிடுச்சா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வித்ட்ரா மட்டும்தான். சரிங்களா? இங்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மெயின் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் இங்கே 500க்கு 500 பாயிண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணவுமே 100 பாயிண்ட்டுக்கு 55 பைசா கணக்கில் இந்த முன்னாடி இந்த மெயின் பேலன்ஸில் ஐஎன்ஆர் அமௌண்ட்டாக இதில் ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பார்த்துக்கலாம்னா ஆஃபர் வால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் அங்கே எவ்வளோ பாயிண்ட் வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க, இங்கே அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஐஎன்ஆர் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மொத்தமும் ஆஃபர் வால் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் டெய்லி டாஸ்க் எல்லாம் பண்ணணும். சர்வே டாஸ்க் இது தான் இருக்கும். ஆஃபர்ஸ் அதுக்கடுத்து ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்கும். சரிங்களா? கேம்னா ரம்மி விளையாடுறது, அதாவது என்ன சொல்கிறது, பசங்களை விடுவாங்களே, சின்ன குழந்தைங்க விளையாடுற அளவுக்கான சின்ன சின்ன கேமாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணி போனாலே தெரியும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, கலர் மேட்சிங் பண்ணுறது, அப்புறம் கேண்டி க்ரஷ் விளையாடுவாங்களே அந்த மாதிரி, சப்பேஸ் டாஸ்க், இந்த மாதிரி நிறைய டெம்பிள் ரன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த ரிலேட்டடான சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது கேமாக இந்த கேம் எல்லாமே ஒவ்வொரு லெவல் முடித்தா இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமில் லேக்ஸ் கணக்கில் பாயிண்ட்ஸ் அல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஒரு கேம் லேண்ட் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 70,331 பாயிண்ட்ஸ் இந்த ஒரு கேமில். சரிங்களா? ஸோ அதுவே இதில் லேக்ஸ் கணக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா, அதாவது இப்போ ஒரு கேம் விளையாட போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேமும் எவ்வளோ லெவல் முடிச்சா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு, இல்லை அந்த ஃபுல்லாக முடிச்சிட்டா எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறதையும் டீட்டெயிலாக அவனே போட்டிருப்பான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 28 நாளுக்குள்ளே இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸுக்கான ஐநார் அமௌண்ட்டும் முன்னாடி கேலக்ஸி பேலன்ஸில் போய் ஆட் ஆயிரும். சரிங்களா? இந்த ஆஃபர்ஸில் இந்த 5 டைப்பில் உள்ள எல்லாமே கேம் தான். சரிங்களா? இதில் நீங்கள் ஒவ்வொரு இதையும் ஒரு பார்த்தீங்கன்னா 10-15 கேம் வரைக்கும் இருக்கும். ஸோ மொத்தம் 5 டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மற்ற டாஸ்க்கு பண்ண முடியாதவங்க, கேமில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பர்சன் கேம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட போதும். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் 4 டாஸ்க் கொடுக்க தான் செய்வோம். நீங்கள் இதில் எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்ஸுக்கான இன்கம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது கிளிக்ஸ். இந்த கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை ஒரு 5 செகண்ட் வியூ பண்ணால் போதும், 10 செகண்ட் வியூ பண்ணால் போதும் அப்படின்னு அவனே கொடுத்து. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இதை வியூ பண்ணி இதை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி 5 செகண்ட்ஸ் பார்த்தா நமக்கு இதில் 14 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட்ஸில் 600 பாயிண்ட் 1000 பாயிண்ட் அந்த மாதிரி கூட ஒரு சில டைம் வியூ ஆகும். ஆனால் ரெகுலராக வியூ ஆகுறது பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு 14 பாயிண்ட்டு, இல்லை 10 செகண்டுக்கு 28 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை வியூ பண்ணிவிட்டு வர்ற பேஜை நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அந்த பேஜை வந்து நீங்கள் விசிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 14 பாயிண்ட் ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ அந்த கிளிக்ஸில் வந்து டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதப்போ இந்த டாஸ்க் வரும்போதெல்லாம் நீங்கள் வியூ கொடுத்து அது எத்தனை செகண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பேக் வந்துட்டிங்கன்னா அந்த 14 பாயிண்ட் கிளிக்ஸில் வந்து உடனே வந்து அப்ரூவ்ட் பாயிண்ட்க்கு ரீச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்துடலாம். வேறு எதுவும் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி போகிறதோ டவுன்லோட் பண்ணி கொடுக்குறதோ எதுவுமே இது நீங்கள் பண்ண வேண்டாம். கிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், நீங்கள் டாஸ்க்லாம் உள்ளே போய் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி கேம் வந்து ப்ளே பண்ணி விளையாடணும். இது வந்து கிளிக்ஸை வந்து ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்தாலே போதும். சரிங்களா? இப்போ ஒரு 5 செகண்ட் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே பேக் வந்துட்டு பேஜை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 114 பாயிண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? ஸோ அதனால் கிளிக்ஸில் வந்து உடனே டேரெக்டாகவே அப்லோட் பாயிண்ட் போயிடும். டாஸ்க்கில் வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 டைப்பான டாஸ்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டைம் வரல, இதான் ஒர்க்கு. சர்வேனா கொஷின்ஸ் வரும், அதுக்கான ஆன்சர் கொடுக்கும்போது 18 நிமிஷம் 4450 பாயிண்ட்ஸ்னால் அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஃபுல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். டாஸ்க்கில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் அதில் ஒன்றா கிளிக் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் ஃபுல்லாக கேமு, கிளிக்ஸு ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்குறது. சரிங்களா? இந்த 4 தான் இந்த ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே கிளியராகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ண டாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்க்ரீன் காட்டுறேன். ஸோ நம்ம பண்ண டாஸ்க் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை டைமோட அந்த ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம பண்ணுற டாஸ்கில் வந்து அப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா, இல்லை பெண்டிங்கில் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. 12 hours கழிச்சு தான் இது வந்து இதாகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 210 வெறும் வாட்ச் 1 minute வீடியோ, அதாவது வாட்ச் 3 minutes. சரிங்களா? ஜஸ்ட்டு இந்த யூடியூப்பில் போயிட்டு இந்த வீடியோவை 3 நிமிஷம் பார்த்தாலே 210 பாயிண்ட் எடுத்துருக்கு. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் நிறைய வரும். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ச் 1 minute வீடியோ மட்டுமே பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 2000 3000 பாயிண்ட்ஸ் இதிலே கிடச்சிரும். சரிங்களா? மற்ற டாஸ்க்லாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிளிக்ஸ். ஸோ 14 பாயிண்ட்லாம் கிளிக்ஸ் தான். செகண்ட் பேஜ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளிக்ஸ் தான். சரிங்களா?
அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 1057 பாயிண்ட்டு. இது வந்து வெறும் சைன் அப் வித் இமெயில் தான். ஜஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அது 1000 பாயிண்ட் கொடுத்து 1057 பாயிண்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்வே இந்த சர்வே வந்து நான் பண்ணும்போது பாதிலே கட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா ஒரு சில சர்வே வந்து நம்மளோட இருக்கிற அந்த பிளேஸை பொறுத்து நமக்கு ஒன்று கொஷின்ஸ் இருக்கும். சப்போஸ் அவன் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கான ஆன்சர் இல்லைனா பாதிலே கட் ஆயிரும். ஸோ அப்படி கட் ஆனாலும் 100 பாயிண்ட் நமக்கு அதில் கிடைக்கும். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா பிட்லாப்ஸ் இதுவும் சர்வே தான். இதில் 100 பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யுவர் சர்வேல இப்போது 3195 பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் ஃபுல் சர்வே கம்ப்ளீட் பண்ணாலும் அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மற்றபடி டாஸ்க்லாம் 1 டே பெண்டிங்கில் இருக்கிற இந்த பெண்டிங்கில் இருந்தது அந்த 1 டே கழிச்சு நமக்கு அப்ரூவ்ட் பாயிண்டில் இந்த 385 பாயிண்ட்ஸ் ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் அந்த 425 பாயிண்ட்ஸு இது அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 210 இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 5 லிங்க் கொடுத்துருப்பாங்க வெப்சைட் லிங்க். இதை வியூ பண்ணாலே 210 பாயிண்ட்டு. இதுவும் 98 பாயிண்ட். அதாவது இது வந்து 2 வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதை வியூ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 70 பாயிண்ட்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் வியூ பண்ணியிருக்கேன். இந்த 210 அப்லோட் ஆயிருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த யூடியூப்பில் போயிட்டு வீடியோ 3 நிமிஷம் பார்த்துருக்கேன். அதிலே இவ்வளோ 210 கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுவே இது 210 வேணாலும் ஒரு நாளைக்கு 10-20 டாஸ்க் மேலே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நேற்று ஃபுல்லாக பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க்லாம் இருக்கும். சரிங்களா? சர்வே டாஸ்க் ஆஃபர் கிளிக்ஸ் இதில் வந்து நீங்கள் சர்வேஸ் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். கொஷின்ஸ்லாம் புரியுதுன்னா நீங்கள் தாராளமாக அதில் அட்டன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சர்வே தாராளமாக விட்டுட்டு நீங்கள் டாஸ்க் பண்ணலாம். டாஸ்க் முடியலையா உங்களால் ஆஃபர்ஸில் கேம் நிறைய விளையாட எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம். கிளிக்ஸ் இருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் வியூ பண்ணுறதா. ஸோ இதில் 4 டைப்பான டாஸ்க் இருக்குது. அதில் உங்களுக்கு எதை பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து சின்ன டாஸ்க்கை பண்ணி சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து சின்ன பாயிண்ட்ஸோட டாஸ்க்லாம் நிறையா பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பெரிய பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்தும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். அவங்கவுங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சமான டாஸ்க்கை பண்ணி அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களுமே பண்ணலாம். நீங்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டாஸ்க்லாம் எப்படி பண்ணணுங்கிற ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாஸ்க்கை பண்ணால் போதும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பண்ணுற டாஸ்க் எல்லாமே டைம் வாலில் 500 பாயிண்ட் வந்ததும் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? டெய்லி நீங்கள் அதில் டைம் வாலில் வந்து எத்தனை டைம் வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஐஎன்ஆர் அமௌண்ட்டாக முன்னாடி இந்த கேலக்ஸி வெப்சைட் பேலன்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மெயின் பேலன்ஸை நீங்கள் மந்த் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிவிட்டு மந்த் எண்ட் டேட் 30 or 31st டேட் அன்னைக்கு நீங்கள் ஐஎன்ஆர் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே நம்பரோ ஃபோன்பே நம்பரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சிடணும். ஸோ நீங்கள் இந்த மந்த் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் 31ஆம் தேதி கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ அது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ 10ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த ஏதாவது ஜனவரி 31st கொடுத்துருக்கீங்க வித்ட்ரா அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ஜாயினஸும் இருக்குது, ப்ரான்ஸ் பேக்கேஜ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 500 பேக்கேஜ். சரிங்களா? ஸோ நாங்களாம் இப்போது ப்ரான்ஸ்லாம் இருக்கிறோம். ஃப்ரீ ஜாயினர்ஸாகவும் இதில் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் ஃப்ரீயாகவும் உள்ளே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 500 rupees பே பண்ணியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு 500 பே பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த 500 rupees பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 1 year வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் மினிமம் 100 rupees இருந்தாலும் மந்த்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா இல்லை நான் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுற வேலட் பேலன்ஸ் 500 ரீச் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேலக்ஸில் வந்து டாஸ்க்லாம் பண்ணி 500 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இந்த பேலன்ஸில் 500 ஆயிடுச்சா உடனே நீங்கள் உங்களோட வேலட் பேலன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரான்ஸுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது அந்த அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி நீங்கள் உங்களுக்கு காசு எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 500 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்தாலும் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 100 இருந்தால் கூட போதும். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஜாயினர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வேலட் பேலன்ஸில் 500 ரீச் ஆனதும் அதை வச்சு நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பூரா 100 rupees இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான். இதுக்கு மேலே எங்களோட கம்பெனியில் பேக்கேஜ் கிடையாது. ஒன்லி ஃப்ரீ பேக்கேஜும் 500 பேக்கேஜ் மட்டும்தான். ஸோ வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக ஒரு பர்சனுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் நீங்கள் செல்ஃபாகவே நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டீம் எடுத்தும் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செல்ஃபாக டாஸ்க்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த ஜாப் ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு அதுக்கான கமிஷன் பாயிண்ட்ஸும் இந்த வேலட் பேலன்ஸில் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அது உங்களோட விருப்பம் தான். செல்ஃப் ஏர்னிங் இருக்குது, டீம் பில்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லட்சக்கணக்கான வாய்ப்ஸ் இங்கே கொட்டி கிடக்கு. நீங்கள் அதில் எதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம். இங்கே உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் கேலக்ஸியில் ஜாயின் பண்ணலன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட ரெஃபர் லிங்க் யூஸ் பண்ணியே நீங்கள் கேலக்ஸியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேலக்ஸியோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ லிங்க் எல்லாமே என்னோட சேனலில் இருக்குது. ஸோ என்னோட சேனலை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.